श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल्वङ्कानायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां चताकृति சீரொன்று பொழுதிருவேங்கடமுடையான் பாரண்டச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேரப்போம் அளவும் வாழ்வு. பாகவதாலுக்கு அநேக நமஸ்காரங்கள். அத்யத்புதமான சுவாமி தேசிகனுடைய கிருத்தியான தயாசதகத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். நேற்றைய பர்யந்தம் 49 ஸ்லோகங்கள் நமக்கு பிராப்தமாச்சு. அந்த 49வது ஸ்லோகத்திலே எவனொருவன் தயினுடைய கடாட்சத்தினாலே எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சத்திற்கு அவனுடைய வாழ்விலே ஒரு நாள் பிராப்தமாறானோ, திருவேங்கடமுடையானுடைய திவ்யமான ஜாயமான கடாட்சம் எந்த ஜீவாத்மா மேலே உழறதோ அந்த ஜீவாத்மாவினுடைய அந்த தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள் மொத்தம் நிவர்த்தியாகி முக்த தசையிலே அந்த தேவர்களே இவனுக்கு ஒரு கடன் செலுத்தும்படியாக, ஒரு உபகாராதிகள் செலுத்தும்படியாக ஸ்திதியை சீனிவாசன் ஏற்படுத்துகிறான். அதுக்கு தயை முக்கிய காரணம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார். அடுத்தது 50வது ஸ்லோகம் இன்றைய அவதாரம். திவ்யாபங்காம் திசதி கருணே ஏஷு சத்தேசிகாத்மா क्षिप्रं प्राप्तौ वृषगिरिपदिं शत्रबन्ध्वादयस्ते विश्वाचार्या विधिशिवमुखाः स्वातिकारोपरुत्ताः मन्ये माता जडयि वसुदे वत्सला मातृजेत्वं वत्सला मातृजेत्वं சாய்க்கிறார். நல்ல அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. ஒரு தாயினுடைய பரிவு எப்படி இருக்கும் தன் குழந்தை மேலேன்னு காட்டுறார் சுவாமி தேசிகன். இங்கே ரொம்ப கருணாமூர்த்தியான தயாதேவின்னு சொல்கிறார். ஏஷோ எவர்களிடத்திலே சத்தேதிகாத்மா சதி சதாச்சாரிய ரூபிணியாக இந்த தயாதேவி இருக்கா, யார் விஷயத்திலே ஹே தயாதேவியே நீ சதாச்சாரிய ரூபத்தை கொண்டு உன்னுடைய திவ்யமான திருஷ்டி, உன்னுடைய கடைக்கண் பார்வையை நீ வைக்கிறாயோ அம்மா, அவர்கள் எவ்வளோ பாபம் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ பாபம் எப்படி சொல்லுது, பாபிஷ்டகா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருத்தோன்னு சொன்னார் இல்லையா சுவாமி தேசிகன். ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தை எடுக்கிறார். அப்பேற்பட்டதான பாபத்தை ஒரு க்ஷத்ரபந்துவை போலே பாபம் பண்ணவா, அந்த லெவலுக்கு பாவம் பண்ணவா இருந்தாலும் சத்திர பந்து வந்தே பராங்கதி கண்டு கொண்டான்னு சொன்னேன் தொண்டடிப்படி ஆழ்வார் இல்லையா. அப்பேற்பட்டதான அந்த சத்திரபந்து என்ற ராஜாவை போலே பாவம் பண்ணுவனாக இருந்தாலும் உன்னுடைய கருணையாலே, உன்னுடைய கடைக்கனுடைய திருஷ்டியாலே சீக்கிரமா அந்த சீனிவாசனை அடைகிறார்கள். எப்படின்னா அந்த தயாதேவியுடைய கடைக்கண் பார்வை தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சில ஆச்சாரியால் பிரம்மேசாதிகள்னு சொல்கிறா, அவளெல்லாம் தங்களுடைய அதிகாரங்களாலே மோட்சத்திலே விளம்பம். சில பேர் நாங்கள் பக்தியோகம் பண்ணி போகக்கூடியவா இருக்கா, அவளுக்கு பக்தியோகம் தலை கட்டி அதுக்கப்புறம் ஆத்ம தரிசனமாகி அதுக்கப்புறம் பெருமாளை தரிசனம் பண்ணி மோட்சத்துக்கு போகணும்.
ஆனால் இவ்விடத்துல தயையினுடைய கருணை யாரு பேரில் இருக்கோ அவளுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இல்லை. சில பேர் நீ என்னை வந்து சேவி நான் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லுவா. அதான் தேசிகன் சாய்ச்ச பரமத மங்கத்தில் கும்பிடுவார் ஆரென்று தேடுகின்றார் குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார் தம்படியை தமக்குரைத்து படிவிக்கின்றார் தமக்கினிமேல் வீடென்று சாதிக்கின்றார் தம்புடவை உடல் குறித்து நடிதென்றார் சந்ததிக்கு தவம் பலிக்கத்தாம் போகின்றார் செம்படவர் செய்கின்ற சிற்றிடிப்பை சேவகப்பட்டுடனே நாம் செகுத்திட்டோமேனு சாய்ச்சார். என்னை வந்து செய்யுங்கோ எனக்கு எல்லா பவர் இருக்குன்னு சில ஆச்சாரியால் சொல்லுவா. ஆனால் காலம் முடியும் போது நான் மோட்சத்துக்கு போகிறேன்னுவா. அப்போ நீ மோட்சம் கொடுக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்டாக்கா சந்ததிக்கு தவம் பலிக்கத்தான் போகின்றான். உனக்கு பின்னாடி வரவளை கடைக்கு கொண்டு போயிடுவா. இவாளுக்கே மோட்சம் பெருமாள் தான் கொடுக்குறான். அதை தெரிஞ்சிக்காமல் நம்மளாம் அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனம் மாயை பண்ணுறவாக்கிட்ட போய் நாம் நின்றுட்டு இருக்கோம்னு சாய்க்கிறார் தேசிகனங்க. அப்படிப்பட்டவா ஒரு நல்ல ஸ்திதியிலே திருப்பி ஒரு ஆச்சாரல்கிட்ட போனால் அவளுக்கு மோட்சம் கொடுத்துட்ற பெருமாள். ஆனால் அது விளம்பம் ஏற்படும், கால விளம்பம் ஆகும். அதான் பெரிவா நமக்கு ஒரு க்ஷணமாத்திர வியாஜ்யமான சரணாகதி என்ற ஒரு சம்பிரதாயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதிலே சொல்லப்பட்டதன ஆச்சாரல் திருவடி நாம் அடையும் போது நமக்கு தேக அவசானத்தின் போது எம்பெருமான் நமக்கு வைகுண்டத்தை பிரசாதமாக கொடுக்கிறார். எதனாலே காரணம்னா தயாதேவி காரணம்னு இங்கே சொல்ல வர்றார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட பிரம்மேசாதிகள் அவருடைய அதிகாரங்களாலே மோட்சத்திலே விளம்பம் ஏற்படுறது. அதனாலே மோட்சம் சாம்ராஜ்யம் அவளுக்கு தாமதமாக கிடைக்கிறது. ஆனால் ஒன்று பாருங்க, இதனாலே என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு சாமர்த்தியம் இல்லாத அசட்டு பிள்ளைகளிடத்திலே ஒரு தாயாருக்கும் தந்தைக்கும் எப்படி ஒரு பரிவு இருக்குமோ, வாத்சல்யம் இல்லை, வாத்சல்யம் வத்சலாமன்யன்னு சொன்னார். வாத்சல்யத்தை உடையவளாக ஆகிறாய் என் தயாதேவி நான் நினைக்கிறேன்னு சொல்கிறேன் சுவாமி தேசிகன். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயாருக்கு 5-6 குழந்தைகள் இருக்கும்போது அதில் வந்து ஒரு 5வது குழந்தை வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதனாவோ இல்லை சரியான படிப்பு இல்லையோ இல்லை சம்பாத்தியம் இல்லையோ அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு சொத்தில் வந்து பாகம் எழுதி வைக்கும் போது இவனுக்கு கொஞ்சம் கூட எழுதி வைக்கிறது உண்டு, உலகத்தில் உண்டு. ஏன்னா சாமர்த்தியம் இல்லை, அதை அப்படியான பழச்சிக்கிட்டோம் அந்த குழந்தைன்னு ஒரு அதிகமான வாத்சல்யம் அந்த குழந்தை மேலே அம்மாவுக்கு உண்டு. ஒரு தேக அசௌகரியம் அந்த குழந்தைக்கு ஜாஸ்தின்னு கொஞ்சம் பரிவு ஜாஸ்தியாக காட்டுவா. பின்னையும் வருவா, சாதம் கூட ஊட்டுவா இல்லையா. அதை போல தயாதேவி என்ன பண்ணுறா, ஐயோ இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியலைய லோகத்தில் ஆக்கிஞ்சன்யம் ஜாஸ்தி ஆயிருக்கேப்பா, இந்த குழந்தைக்கு லோகத்தை ஒன்றும் தெரியலையே, அதனாலே கொஞ்சம் ஜாஸ்தி கருணை காட்டுவோம்னு தயாதேவி பண்ணுறா. அது விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை சாய்க்கும்போது தயைக்கு ரொம்ப பிரிய சுகுத்துவான இந்த சீனிவாசன் இருக்கான். இது வந்து முன்ஸ்லோகத்தில் சாய்ச்சார். இந்த ஸ்லோகத்தை தயையின் திவ்யமான திருஷ்டி சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியர்கள் என்ன சொன்னான்னா தயையினுடைய மூர்த்தியாக இருக்கா. ஆச்சாரியால் மொத்தமே தயையினுடைய ஸ்வரூபம்னு சாய்க்கிறார். அவளுடைய அந்த கடாட்சங்கள் எல்லாம் தயையின் கடாட்சங்களே நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தசகத்தை தயனுடைய கடாட்சமே முடிக்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்த தசகத்திலே இப்போ 50 பாசனங்கள் பூர்த்தியாத அடுத்த தசகத்திலே சரணாகதி பண்ண போறான்னு பெரியவா இங்கே வியாக்கியானம் பண்ணுறா. இந்த தயனுடைய கடாட்சம் எழுந்தால் எப்படி இருக்கும்னா, பாபிஷ்டனான க்ஷத்ரபந்துவை போலே ஒருவன் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு ஆச்சாரியனுடைய அவன் திருவடியை ஆசிரியிச்சுட்டாக்கா மோட்சம் கிடைக்கிறதும் அதுக்கு ஆச்சாரியன் காரணம். இங்கே ஆச்சாரிய ஸ்தானத்தை தயாதேவி இருக்கான்னு சாஸ்திரம் சொல்கிறார். அப்படி ஆச்சாரியுடைய பரிபூர்ண திவ்ய கடாட்சத்தாலே கிருபையாலே சத்திரபந்துவை போல உள்ள பாபிஷ்டர்களும் எம்பெருமான் திருவடி அடைவதற்கு இந்த தயாதேவி ரொம்ப பிரயத்னப்படுறா. அவருடைய கருணையாலே நமக்கெல்லாம் திருவேங்கடத்தனுடைய திருவடி பலம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறா. சில ஆச்சாரியால் நாங்கள் சாதிப்போம்னா விளம்பமான சாதிக்கும் அது. ஆனால் க்ஷணமாத்திர வியாஜம் சரணாகதியில் தான் இருக்குது. நமக்கு பெரியவா நமக்கு சொல்லியிருக்கா, அதான் சொல்லியிருக்கா. அதனாலே எந்த குழந்தைக்கு வந்து இந்த பக்தி யோகம்னு ஒன்று சொல்கிறா இல்லையா,
நான் பக்தியோகம் பண்ணி ஆத்ம தரிசனம் பண்ணி புனகா நான் வந்து கைவல்யத்தை பார்த்து அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து நாள்வரும் ஏக சிந்தைனா என்ற ரீதியிலே எம்பெருமான நித்தியம் ஸ்மரித்து யமனியம் ஆசனங்கள்லாம் பண்ணி நான் வந்து எம்பெருமானை அடைகிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த லோகத்தில் இப்போ கலியுகத்தில் வந்து அந்த யோகத்துக்கு வந்து அவ்வளோ பலிதம் இல்லை. அதனாலே தான் பெருமாளே வந்து என்னை சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டு போனார் கீதாச்சாரியனாக அவதாரம் பண்ணி. அப்போது நம்ம எல்லாம் சக்தி இல்லாத குழந்தைகளாக ஆகின்றோம். அதுக்கு சக்தி உள்ள குழந்தையாக ஆனோம்னாக்கா ஏதாவது ஒரு உபாயத்தை கடைப்பிடிக்கணும். அதுக்கு தயாதேவி அனுகிரகம் பண்ணுறா. எந்த ஒரு குழந்தைக்கு ஜீவாத்மாவுக்கு யோகிதையும் சாமர்த்தியமும் ரொம்ப குறைவாக இருக்கோ, இவனுக்கு ஆக்கிஞ்சன்யம் மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தையிடத்துல தயாதேவியோடைய பரிவானது மற்ற பக்தியோகம் பண்ணவாளோட சரணாகதி பண்ணவாளிடத்தை ஜாஸ்தி இருக்கும். இந்த தயாதேவிக்கு ஒரு ஜனனமாதனுடைய வாத்சல்யத்தை தயாதேவி நம்ம பேர்லாம் காட்டுறாங்க. எவனொருவன் ஒரு அசட்ட பிள்ளையா இருக்கணும் அவன் பேர்லேயே வாத்சல்யத்தை வருஷித்து எம்பெருமானுடைய அந்த கடைக்கன் பார்வைக்கு நம்மளை இலக்காக்கி நாம் எல்லாம் ரொம்ப பரம புருஷார்த்தம்னு எனக்கு நினச்சிட்டு இருக்கக்கூடியதான அந்த ரொம்ப அந்தமிலா பேரின்பமான அந்த சுத்தமயமான அந்த பெருவீட்டை நமக்கெல்லாம் சீனிவாசன் அளிப்பதற்கு இந்த தயாதேவியே முக்கிய காரணமாக இருக்கா அப்படின்னு தேசிகன் இந்த 50வது ஸ்லோகத்தையே ரொம்ப அற்புதமாக நிரூபணம் பண்ணுற. அதுக்கு என்னன்னு கேட்டால் ஆகிஞ்சன்யம் முக்கியம்னு சொன்னார். 2 கையும் தூக்கி நீயே சரணன்றுன்னு சொல்லணும் பெருமாளை பார்த்து. எனக்கு பக்தியோகம் பண்ணி உங்களிடத்தை வருவதற்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாதுவா, உன் திருவடித்தாள்கள் தான் எனக்கு வந்து பிராபிய பிராபகம்னு திருவாய்மொழி சொன்னது போலவே நாமளும் எம்பெருமானுடைய அவனுடைய திவ்யமங்க விக்கிரகத்தை நோக்கி ஆச்சாரிய முக்கியன கையை கூப்பிட்டாக்கா அந்த தயாதேவன விக்கிரகத்தால் எம்பெருமான் நமக்கெல்லாம் அந்த அந்தமிலா பேரின்பத்தை அளித்து தேக அவசானத்தின் போது அந்தமிலா பேரின்பத்தை அளித்து நித்திய பூதியை நித்திய சூரியனோட சேர்ந்து நாமும் அவன் திருவடிகளுக்கு கைங்கிரம் பண்ணும் பிராப்தத்தை அந்த பாக்கியத்தை இந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தாலே நாமும் பெறுவோம் அப்படின்னு சொல்றதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தாக இந்த ஸ்லோகத்திலே பெரிவா தன் வியாக்கியானத்தாலே பிரதிபலிக்கிறார். ஏன்னா வாத்சல்யம் முக்கியம். நம்மளுடைய ஆக்கிஞ்சன்யத்தை நம்ம காட்டும்போது அந்த தயாதேவி ஆகிய தாயாருடைய வாத்சல்யமானது நம்மளை போல இருக்கக்கூடியதான பாபம் பண்ணக்கூடிய ஜென்மாக்களுக்கு அது வந்து அனுகிரகமாக வந்து சீனிவாசன திருவள்ளத்தை அது போய் ஏறி நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான அந்த கைங்கரிய பரம்பரையை இந்த தயாதேவி அளிக்கிறான்னு தேசிகன் காட்டுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.